இன்று நாம் பார்க்க போவது அதிகாரம் 7. தலைப்பு: இயற்கையிலிருந்து வரும் நடைமுறை பாடங்கள். தேவ சிருஷ்டிப்பில் அவரது குரல். எங்கு திரும்பினாலும் தேவனுடைய குரலை கேட்கிறோம். அவரது கிரியைகளை நம்மை சுற்றி காண்கிறோம். இடியின் சத்தத்திலிருந்து பறவைகளின் சத்தம் வரையும் தேவ துதியையே இயற்கையில் கேட்கின்றோம். ஆகாயமும் பூமியும் கடலும் அவைகளின் வர்ணங்களுடனும் அழகுடனும் தேவ மகிமையை வெளிப்படுத்துகின்றன. மலைகள் அவரது வல்லமையை குறித்து பேசுகின்றன. உயரத்தில் காற்றில் ஆடிக்கொண்டிருக்கும் மரங்களும் அழகான மலர்களும் தேவனையே சுட்டிக்காட்டுகின்றன. நிலத்தை மூடிக்கொண்டிருக்கும் பச்சை நிறப்போர்வை சிறிய ஜீவராசிகளின் மேலும் தேவனது அக்கறையை காட்டுகிறது. சமுத்திரத்தின் குகைகளும் பூமியின் ஆழமும் அவரது பொக்கிஷங்களை வெளிப்படுத்துகின்றன. முத்துக்களை கடலில் வைத்திருக்கிறார். விலைமதிப்பற்ற உலோகங்களை பாறைகளிடையே வைத்திருக்கிறார். தேவன் அழகை நேசிக்கிறவராக இருக்கிறார். காலையில் உதிக்கும் சூரியன் எல்லா உயிரினங்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிற ஜீவ ஒளிக்கு அடையாளமாக இருக்கிறது. பூமியையும் ஆகாயத்தையும் பிரகாசிக்க வைக்கும் அழகும் தேவனை பற்றியே நம்மிடம் பேசுகின்றன. இத்தனை ஈவைகளை கொடுத்திருக்கிற தேவனை நாம் மறந்துவிடலாமா? இவைகள் எல்லாம் தேவனை பற்றி அதிகமாக சிந்திக்க நம்மை வழிநடத்தட்டும். நாம் வசிக்கும் இல்லத்திலும் இடத்திலும் எவ்வளவோ அழகை நாம் ரசிக்கிறோம். பரலோகின் வயல்களையும் ஜீவ ஊற்றுகளையும் ஆறுகளையும் மரங்களையும் ஜொலிக்கும் பட்டணத்தையும் அங்கு பாடும் வெள்ளை அங்கி தரித்த பாடகர்களையும் இயற்கை நினைவூட்டட்டும். அந்த உலகின் அழகை எந்த ஓவியராலும் சித்தரிக்க முடியாது. தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. தேவனின் அன்பும் அவரது குணமும். தேவனின் உன்னதமான இந்த இயற்கையின் புத்தகத்திலிருந்து தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை செய்ய முடியாமல் போகும்படியாக தங்கள் நேரங்களை செயற்கையான காரியங்களில் செலவழித்து மற்ற கவலைகளிலும் மூழ்கிவிடக்கூடாது. பூப்பதற்காக திறக்கும் மொட்டுகளிலிருந்தும் மலர்ந்த பூக்களிலிருந்தும் தேவனை பற்றிய செய்திகள் பிள்ளைகளின் மனதில் பதிக்கப்பட வேண்டும். உயரமான மரங்களும் பறவைகளின் பாடல்களும் தேவனின் நற்குணத்தையும் இரக்கத்தையும் அவரது ஈவைகளையும் நினைவூட்டும். தனித்தன்மையுடைய ஒவ்வொரு இலையும் பூவும் தேவன் அன்பானவர் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லும். அழகான ரம்மியமான நன்மையான ஒவ்வொன்றும் தேவ பிதாவின் அன்பை பற்றி அவர்களுக்கு சொல்லும். தேவனுடைய படைப்பில் அவரது குணத்தை அவர்கள் கண்டு கொள்ளலாம். தேவனின் பூர்ண சற்குணம். இயற்கையின் பொருட்கள் தங்களால் முடிந்தவரை பூமியை அழகுபடுத்தி தேவனது சற்குணத்தை வெளிப்படுத்துகின்றன. மனிதர்களும் தேவனின் இந்த குணத்தை உலகிற்கு தங்கள் வாழ்வில் காட்ட பிரயாசப்பட வேண்டும். மனிதர்கள் தங்கள் வழியாக தேவன் கிரியை செய்ய அனுமதிக்க வேண்டும். தேவனின் நீதியும் இரக்கமும் நன்மையும் வெளிப்படுமாறு நடக்க வேண்டும். சிருஷ்டிகரும் ஓய்வு நாளும். பூமியில் பயிர்களும் மரங்களும் வளரத்தக்கதாக சூரிய ஒளியை நமக்கு தருபவர் யார்? மழை வர செய்பவர் யார்? ஆகாயத்தையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் நமக்கு கொடுத்தவர் யார்? உங்களுக்கு அறிவை கொடுத்து உங்களை பாதுகாப்பவர் யார்? ஒவ்வொரு முறையும் நாம் உலகத்தை பார்க்கும் பொழுது அதை உருவாக்கியோரை பற்றி சிந்திக்க நினைவுபடுத்துகிறோம். வானமாக நமக்கு மேலாக இருக்கும் குடை, பச்சை பசலென பூமியை மூடும் ஜமுக்காலம். தேவ வல்லமையும் தயவையும் அன்பையும் இவைகள் ஞாபகப்படுத்துகின்றன. புல்லை கருப்பாக அவர் படித்திருக்கலாம். தேவன் அழகை விரும்புகிறவராக இருக்கிறார். எனவே நாம் பார்ப்பதற்கும் அழகானவற்றை நம்மை சுற்றி வைத்திருக்கிறார். பூக்களுக்கு அவைகளின் நிறங்களையும் அழகையும் அவரே அன்றி வேறு எந்த நபர் கொடுத்திருக்க முடியும்? இயற்கையை காட்டிலும் சிறந்த ஒரு பாட புத்தகம் இருக்க முடியாது. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை. பிள்ளைகளது மனங்கள் தேவனிடம் உயர்த்தப்படட்டும். இதற்காகவே தேவன் நமக்கு 7ஆம் நாளை கொடுத்திருக்கிறார். சிருஷ்டிப்பின் ஞாபக சின்னமாக அதை நமக்கு விட்டிருக்கிறார். பிரமாணத்திற்கு கீழ்ப்படிதல். இயற்கையை தாங்கிக் கொண்டிருக்கும் அதே வல்லமையே மனிதனிடமும் கிரியை செய்கிறது. நட்சத்திரத்தையும் அணுவையும் செயல்படுத்தும் சட்டங்கள் நம்மையும் கட்டுப்படுத்துகின்றன. நமது இருதயம் அதற்கான சட்டங்களை பின்பற்றுகின்றது. இதன் நிமித்தமாக
சரீரத்தின் இரத்த ஓட்டத்தை அது சீராக வைக்கிறது. இச்சட்டங்களும் இயற்கை கூறுகளும் தேவ ஞானமிருந்து வந்தவை. மனிதனையும் தேவனே ஆள வேண்டும். எல்லா உயிர்களின் பிறப்பிடம் தேவன். அவருடன் இசைந்து செயல்படுவதே வாழ்க்கையின் உண்மையான வேலையாகிறது. எல்லா சிருஷ்டிக்கும் இந்த நிபந்தனை கொடுக்கப்படுகிறது. தேவனது ஜீவனை பெற்றுக் கொள்வதால் உயிர் நிலை கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனது சித்தத்திற்கு இசைவான ஒரு வாழ்க்கை வாழப்பட வேண்டும். சரீர ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் அவர் அமைத்திருக்கின்ற கட்டளைகள் மீறப்பட்டால் வேற்றுமையும் குழப்பமும் சீரழிவும் கொண்டு வரும். இதை செய்யும் நபர் பிரபஞ்சத்திற்கு எதிரானவராக மாறுகிறார். இந்நியமங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையும் ஒரு புதிய பிரகாசத்துடன் நம் கண்களில் ஒளி வீசும். உலகம் ஒரு பாடப்புத்தகம், வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம். இயற்கையுடனும் தேவனுடனும் மனிதன் இசைந்திருக்க வேண்டும். தேவ நியமங்களும் பிரமாணங்களும் பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்துகின்றன. அவைகள் மீறப்பட்டதால் வந்த விளைவுகள் போன்ற பாடங்கள் மனதில் ஆழமாக பதியும், குணத்தையும் சீர்படுத்தும். இந்த பாடங்களையே நமது பிள்ளைகள் கற்க வேண்டும். இயற்கையின் நியமங்களிலிருந்து வரும் பாடங்கள். நிலத்தை பயிருக்காக பண்படுத்தும் ஒரு நபர் அநேக பொக்கிஷங்கள் தனக்கு முன்பாக திறக்கப்படுவதை காண்பர். விவசாயத்திலும் தோட்டக்கலையிலும் இயற்கையின் கூறுகள் கவனிக்கப்பட வேண்டும். அப்பொழுது வெற்றி பெறலாம். ஒவ்வொரு செடியின் விசேஷ தேவை படிக்கப்பட வேண்டும். வெவ்வேறு வகையான செடிகளுக்கு வெவ்வேறு வகையான மண்ணும் வெவ்வேறு வகையிலும் வளர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொன்றின் கூறுகள் சரியாக அறியப்பட்டு பின்பற்றப்பட வேண்டும். இதுவே வெற்றியின் நிபந்தனை. செடியை இடமாறி நடும் பொழுது வேர்கள் பாதிக்கப்படக்கூடாது. சிறு செடிகளுக்கு அதிகமான கவனம் தேவை. தண்ணீர் ஊற்றப்பட்டு குளிரிலிருந்தும் அதிக வெயிலிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். களைகள் நீக்கப்பட்டு பூச்சிகள் அண்டாதவாறு பார்க்கப்பட வேண்டும். இவைகளை செய்யும் பொழுது பல பாடங்களை கற்கிறோம். நமது குண வளர்ச்சிக்கு இது மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. இவ்வேலையை முன்னேறுவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. இயற்கையின் கூறுகளுக்கு இணங்கி பெருமையுடன் அதிகமான கவனத்தையும் செலுத்தி இதை செய்கிறோம். அவசியமான ஒரு பயிற்சியை இவ்வேலை கொடுக்கிறது. உயிர்களின் ரகசியங்களுடன் நாம் தொடர்ந்து தொடர்பு கொள்கிறோம். இயற்கையின் அழகையும் இவ்வேளையில் பார்த்து கொள்கிறோம். இலகின இருதயத்துடனும் கரிசனையுடன் தேவ சிருஷ்டிகளுடனும் உடன்படுகிறோம். இது நம் சிந்தையை எழுப்பி குணத்தை உயர்த்தி நம்மை சுத்திகரிக்கின்றது. இப்பாடங்கள் மற்ற மனங்களை சரியான வகையில் கையாள நம்மை ஆயத்தப்படுத்தும். விதைக்கப்படும் விதையிலிருந்து வரும் பாடங்கள். விதையை பற்றி பேசும் இவ்வுவமை ஆழமான ஆவிக்குரிய பாடங்களை கொண்டது. விதையானது இதயத்தில் போடப்பட்ட தேவ கோட்பாடுகளை அடையாளமாக்கப்படுகின்றது. விதையின் வளர்ச்சி குண வளர்ச்சியை காட்டுகிறது. பிள்ளைகள் மண்ணை பண்படுத்தி விதைகளை விதைக்கட்டும். இதை அவர்கள் செய்யும் பொழுது பெற்றோர் அல்லது ஆசிரியர் இதயம் என்ற மண்ணை பற்றி அவர்களிடம் பேசட்டும். நமது மனம் எப்படி நிலத்திற்கு ஒப்பாக இருக்கிறது என்று விளக்கட்டும். அதில் விதைக்கப்படும் நல்ல விதைகளையும் கெட்ட விதைகளையும் பற்றி பேசட்டும். மண்ணானது ஆயத்தப்படுத்தப்பட்டு நிலம் பண்படுத்தப்படுவது போல சத்தியம் என்ற விதையை ஏற்றுக்கொள்ள இதயம் என்ற நிலம் பண்படுத்தப்பட வேண்டும் என்றும் புரிய வைக்கப்பட வேண்டும். செடி வளர வளர அத்துடன் பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இவ்வண்ணம் செடியுடனே வளர்க்கப்படலாம். விதையானது நிலத்தின் மேல் தூவப்படுவதை கொண்டு இயேசுவின் மரணத்தை பற்றி பாடங்களை சொல்லிக் கொடுக்கலாம். விதையிலிருந்து எழும்பும் சிறு செடியை கொண்டு உயிர்த்தெழுதலை குறித்து கற்றுக் கொடுக்கலாம். இதய தோட்டமும் பண்படுத்தப்பட வேண்டும். நிலத்தை துவங்குவதிலிருந்து பாடங்களை தொடர்ந்து கற்கலாம். எந்த நிலமும் உடனே பலன் கொடுக்கும் என்று எவரும் எதிர்பார்க்க முடியாது. அயராது தொடர்ந்து நிலம் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். பின்பு விதை விதைக்கப்பட்டு பயிரும் வளர்க்கப்படுகிறது. ஆவிக்குரிய விதையும் இப்படியே கையாளப்பட வேண்டும். இதயம் என்ற தோட்டம் முதலில் பண்படுத்தப்பட வேண்டும். மனந்திருப்பதினால் மண் உடைக்கப்பட வேண்டும். நல்ல செடிகளை நெருக்கும் களைகள் எடுக்கப்பட வேண்டும். களை அதிகமாக வளர்ந்துவிட்டால் அதை நீக்க அதிகமாக உழைக்க வேண்டும். இதயத்தின் களைகளை நீக்க கிறிஸ்துவுடன் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். கிருபையில் வளர்த்தல். தேவனின் அற்புதம் செய்யும் வல்லமையை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இயற்கையின் புத்தகத்தை அவர்கள் படிக்கும் பொழுது தேவன் அவர்களோடு பேசுவார். சத்தியங்களை இதயத்தில் பதிப்பார்.
விவசாயி நிலத்தை உழுது விதையை விதைக்கிறார். அவரால் செடியை வளர வைக்க முடியாது. மனித சக்தியால் செய்ய முடியாதவைகளை தேவனே செய்ய வேண்டும். அவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். தேவன் அவரது வல்லமையை விதைக்குள் வைத்திருக்கிறார். இதனால் அது உயிர் பெற்று வளருகிறது. விதையினுள் இருக்கும் உயிர் செடியாக வளர்வதை தேவன் பார்த்து கொள்கிறார். விதையின் கடினமான மேல்பாகத்தையும் உடைத்து செடி வளர்கிறது. தேவனின் பராமரிப்பினால் இது நடக்கிறது. சிறிதாக முளைத்து கதிராகவும் செடியாகவும் வளர்கிறது. விதைக்கு தேவன் செய்வதை பிள்ளைகளும் கேட்கும் பொழுது தேவ கிருபையில் வளர்வதன் ரகசியத்தை புரிந்து கொள்வார்கள். சூழ்நிலைக்கு மேலாக உயர்தல். அமெரிக்காவில் லீலி புஷ்பங்களை காணலாம். மிகவும் அழகாகவும் ஒரு சிறு துளி அழுக்கு கூட இல்லாதபடி இவை பூத்திருக்கும். பூவானது மிக சுத்தமாக இருக்கும். அவை வளரும் இடம் அழுக்கு நிறைந்த இடங்களாக இருக்கும். நான் என் மகளிடம் வேரின் அருகாமையில் இருக்கும் அச்செடியின் தண்டை எடுத்து வர சொன்னேன். ஒரு கைப்பிடி அளவு பூக்களுடன் இருந்த செடிகளை எடுத்து வந்தாள். அவைகளை நான் கவனித்தேன். பூவிற்கு கீழாக உள்ள செடி பகுதியில் அநேக சிறு துவாரங்கள் இருந்தன. அந்த துவாரங்கள் வழியாக செடியானது தேவையானவற்றை மண்ணிலிருந்து எடுத்துக்கொண்டு அவைகளை அழகான பூவாக மாற்றுவதை புரிந்து கொண்டேன். தேவையில்லாத அழுக்குகளை அது ஒதுக்கியது. தூய்மையான ஒரு பூவை உருவாக்கியது. இதை போலவே நமது வாலிபர்களும் நாம் கல்வியை கொடுக்க வேண்டும். இயேசுவை பற்றியும் அவரது தியாக பலியை குறித்தும் பிள்ளைகள் அறிவுறுத்தப்படட்டும். பரிசுத்தையும் கிருபையும் அன்பையும் பொறுமையையும் இவைகளின் ஊற்றான தேவனிடமிருந்து எடுத்துக்கொள்ளட்டும். விடாமுயற்சியும் நம்பிக்கையும் கற்றுத்தரும் பாடங்கள். இப்பொழுது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள். யோபு 12:78, நீதிமொழிகள் 6:6, மத்தேயு 6:26, லூக்கா 12:24. விலங்குகளும் ஆசிரியர்களாக பாடங்களை கொடுப்பார்கள். எறும்பு பொறுமையையும் சுறுசுறுப்பையும் விடாமுயற்சியும் கற்றுக் கொடுக்கிறது. எதிர்காலத்திற்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதையும் புரிய வைக்கிறது. பறவைகள் விசுவாசத்தையும் தேவன் மீது நாம் கொண்டுள்ள அழகான ஆழமான நம்பிக்கையை பற்றியும் கற்றுக் கொடுக்கின்றன. பரமபிதா எல்லா வகையிலும் தேவைகளை சந்திக்கிறார். ஆயினும் விலங்குகள் உணவை தேட வேண்டியிருக்கிறது. பறவைகள் கூடு கட்ட வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் தங்களை பிடித்துவிடும் எதிரிகளின் ஆபத்து நிறைந்துள்ளது. ஆயினும் மனரமயத்துடன் தங்கள் வேலையை செய்கின்றன. பறவைகளின் சிறு பாடல்களும் எவ்வளவு மகிழ்ச்சிகரமான உள்ளன. தேவனின் பராமரிப்பை சங்கீதக்காரர் அழகாக வர்ணிக்கிறார். உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழிமுசல்களுக்கும் அடைக்கலம். சங்கீதம் 104:18. அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சங்கரித்து கிளைகளின் மேலிருந்து பாடும். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். சங்கீதம் 104:12, 145:16. பூச்சிகள் கடுமையான உழைப்பை கற்றுக் கொடுக்கின்றன. தேனீக்கள் நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக திகழ்கின்றன. சரியான ஒழுங்கை பின்பற்றுகின்றன. வேலை செய்யாமல் இவைகள் இருப்பதில்லை. வேலை செய்யாத எந்த தேனியும் கூட்டுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை. தங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலையை அறிவாற்றலுடன் செய்கின்றன. இது நம் ஞானத்திற்கு மேலானதாக இருக்கிறது. சாலமோன் ஞானி சிறு காரியங்களை நாம் கவனிக்கும்படி சொல்லுகிறார். எறும்புகள் பலனற்றவைகளாக இருந்தும் தங்கள் உணவை சேகரித்துக் கொள்கின்றன என்கிறார். இந்த சிறிய ஆசிரியர்கள் உண்மையுடனும் உத்தமத்துடனும் செயல்படுவதை இவைகள் கற்றுத்தருகின்றன. இவைகளைப் போல் நாமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை பயன்படுத்தி அவைகளை மேம்படுத்த வேண்டும். இதை நாம் செய்திருந்தால் எவ்வளவு பயனுள்ளவர்களாக இருந்திருப்போம். சிறு பிராணிகளிடம் மேலும் தேவனின் கண் இருக்கிறது. அவரது சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை அவர் கவனியாமல் விடுவாரோ? மனிதனுக்கு அருளியிருக்கின்ற திறமைகளுக்கேற்ற பலன்களையும் நிச்சயமாக எதிர்பார்ப்பார். ஆமேன்.